வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பட்டன் மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு நோக்கியாவோ ஒரு சாம்சங்கோ ஒரு ஜியோவோ ஏதோ ஒரு பட்டன் மொபைலுக்கு நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறீங்க, ஒரு சைனா மொபைல் டிஸ்பிளே மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷினும் சால்ட்ரிங் கிட்டும் இருக்கணும். அப்போ தான் ஒரு பட்டன் மொபைலுக்கு உங்களால் டிஸ்பிளே மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஜியோ, இதோட டிஸ்பிளேயை சால்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதே சைனா மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி சால்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாம்சங் சால்ட்ரிங் தான். இப்போ நோக்கியா இது கொஞ்சம் வித்தியாசமான சால்ட்ரிங் பாருங்கள். இப்படி நீங்கள் என்ன பிராண்டு எடுத்தாலும் அதோட பட்டன் மொபைலுக்கு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு பெரிய மாடல் பெரிய செல்லுக்கு வருது, சைனா மொபைல் நோக்கியா அந்த மாதிரி வருதுன்னா அந்த மாதிரி கிளிப் டைப்பும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு போர்டோடு வச்சு நம்ம திரும்ப ஸ்க்ரூ போட்டு அந்த மொபைலை மூடிக்கலாம். இந்த மாதிரியும் வரும் சில டைப்பு. ஆனால் இது எல்லா மாடலுக்கும் இப்படி வரணும், இப்படி தான் வரும்னு இல்லை. 90% மாடலுக்கு இந்த மாதிரி சால்ட்ரிங் தான் வரும். அதனால் நீங்கள் சால்ட்ரிங் வச்சு பழகி அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பட்டன் மொபைல்களுக்கு டிஸ்பிளே மாற்றலாம். இப்போது டிஸ்பிளேக்கு நீங்கள் இதை எடுத்துட்டீங்க இது எடுத்துட்டீங்க, திரும்ப இதை அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கரெக்டாக சால்ட்ரு பண்ணணும். இந்த ஒவ்வொரு கேப்லலாம் பாருங்கள் எப்படி டச் ஆகாமல் சால்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நீங்களும் டச் ஆகாமல் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான சால்ட்ரிங்காக இருக்கும். இல்லைனா ஒயிட் டிஸ்பிளே வரும், இல்லைனா லைட்டிங்கே வராமல் போயிடும், இல்லைனா டிஸ்பிளேயே வராமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதனால் ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன கேப்லேயுமே டச் ஆகாமல் எதுவும் ஷார்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணணும். நம்ம பேஸ்ட் வச்சு தான் ஒரு டிஸ்பிளே வெளியே எடுப்போம், வேஸ்ட் வச்சு தான் நம்ம ஒட்டவும் செய்வோம். அப்போ கரெக்டாக க்ளீனும் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஷார்ட் ஆகாமல் இருக்கும், ஒயிட் டிஸ்பிளே அடிக்காமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நோக்கியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். திரும்ப ப்ளோயர் வச்சே நம்ம திரும்பி வச்சிடலாம். சால்ட்ரிங் வச்சும் வைக்கலாம், ப்ளோயர் வச்சும் வைக்கலாம். உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில் என்ன வேணுமோ அதை வச்சு வச்சுக்கலாம். இப்போது நான் பாருங்கள், இந்த மொபைலுக்கு ஒயிட் டிஸ்பிளே ஆகிட்டு எதை அமுக்கினாலும் பாருங்கள் ஒயிட்டாக தான் இருக்குது. வால்யூம்லாம் வருது, ஆனால் டிஸ்பிளே மட்டும் ஒயிட் அடிச்சிருச்சு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். மாற்றினா தான் இது ரெடி ஆகும். வாங்க இதுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலான்னு பார்க்கலாம். மொபைலில் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு பேனல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்படி டிஸ்பிளேக்கு ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லை, சைனா மொபைல் இந்த ஸ்பீக்கர் எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் இருக்கும். இதான் அந்த டிஸ்பிளே சால்ட்ரிங் பண்ண இடம். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்கள். 1லேருந்து 24 வரைக்கும் இல்லை 28 வரைக்கும் அது டிஸ்பிளேயோட அந்த பின்னை பொறுத்து நம்பர் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? 1லேருந்து 24 வரை இருக்கும். இங்கே டிஸ்பிளே 20 பின்னில் அடிச்சிருப்பாங்க. மிச்சம் 4 பின்னு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை நம்பர் டிஸ்பிளே அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 1ஆம் நம்பர்லேருந்து சால்ட்ரு பண்ணிடணும். 1ஆம் நம்பர்லேருந்து சால்ட்ரு பண்ணணும். இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லெட்டு கொஞ்சம் அதிகமாக, எப்போதும் வைக்கிறதை விட கொஞ்சம் அதிகமாக லெட்டை அங்கே வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அந்த லெட்டில் நம்ம அந்த சால்ட்ரிங் வைக்கும்போது லெட்டு உருகும். அப்படியே டிஸ்பிளேயை நம்ம எடுத்துடலாம். இதுதான் நம்ம டிஸ்பிளே எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம சால்ட்ரிங் அங்கே வைக்கலாம். லெட்டு எப்படி உருகுதுன்னு பாருங்கள். நம்ம அழுத்தி எடுத்துடக்கூடாது, இழுத்திடக்கூடாது. ஒவ்வொரு பின்னும் டேமேஜ் ஆயிரும். நீங்கள் லெட்டு வச்சிங்கன்னா அந்த இடத்துல உருக ஆரம்பிக்கும். லெட்டு உருக ஆரம்பிக்கும். உருக அப்படியே லேசாக எடுத்துடணும். பாருங்கள், நம்ம இந்த டேமேஜான டிஸ்பிளேக்கும் ஒரு டேமேஜ் இல்லாமையும் பின்னு எதுவும் டேமேஜ் ஆகாமையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க லெட்டை நம்ம சால்ட்ரிங் வச்சே எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை, அப்படியே வச்சிங்கன்னா லெட்டு தானாக உருகிரும். அந்த தேவையில்லாத லெட்டெல்லாம் தனியாக எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், புது டிஸ்பிளே எடுத்தாச்சு. நீங்கள் புது டிஸ்பிளே வாங்கும்போது அந்த கீழே உள்ள இடத்துலலாம் சால்ட்ரு பண்ணிடணும். இந்த கீழெல்லாம் சால்ட்ரு பண்ணிங்கன்னா தான் நம்ம அங்கே வச்சு சால்ட்ரு பண்ணும்போது ஒட்டும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. கீழே பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்ட்ரிங் மிஷினை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்திங்கனாலே போதும். எக்ஸஸாக அது லெட் இருந்தாலும் தனியாக எடுத்துடலாம். முன்னாடியும் பின்னாடியும் சால்ட்ரு பண்ணது நல்லது. ஒரு சிலர்லாம் ஒன் சைடு மட்டும் சால்ட்ரு பண்ணிட்டு அப்படியே ஒட்டிடுவாங்க. நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் இறுக்க பிடிச்சிக்கிடும்.
நெட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டு பின்னாடி பண்ணியாச்சு. இப்போ முன்னாடியும் அதே மாதிரி பண்ணிடணும். கொஞ்சம் அந்த பிசுறு லெட்டு கூட இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது ஷார்ட் ஆகி ஒயிட் டிஸ்பிளே இல்லாட்டி பட்டன் அமுக்கும்போது பிளிங்க் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். அதனால் பிசுறே இல்லாமல் நீட்டாக அதை க்ளீன் பண்ணிடணும். இப்போ போர்டில் இருக்கிறதையே ஒன்றா நம்பரை பார்த்து அதை ஃபஸ்ட்டு பின்னை வச்சு ஒரு தடவை சால்ட்ரு பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பிடிக்கும். பாருங்கள், வச்சாச்சு. இப்போது எல்லா பின்னையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுசாக நம்ம சால்ட்ரு பண்ணிக்கணும். எந்த பின்னும் டச் ஆகாமல் கரெக்டாக ஒரு சாம்பிளுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சால்ட்ரிங் லெட்டை நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். லெட்டை அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட அதை சால்ட்ரிங் வச்சு நம்ம நீட்டாக சால்ட்ரு பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக எதுவும் ஷார்ட் ஆகிருக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டு நிறையா வச்சுருக்கோம், பேஸ்ட்டெல்லாம் நிறைய அப்ளை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இப்போ எதுக்கும் டிஸ்பிளே வந்துட்டா அப்படின்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிடுவேன். அவ்வளோதான், டிஸ்பிளே ஓகே ஆயிடுச்சு. வந்துட்டு இப்போ பேட்டரியை கழட்டிட்டு அங்கே லெட்டு வச்ச இடத்துல இருக்க பேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். எந்த வேலை பண்ணாலும் கடைசியாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஐபி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்பேன். இப்போது ஸ்க்ரூவை மாட்டிட்டு கஸ்டமர்கிட்ட இந்த மொபைலை எடுத்து ஒப்படைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.